கொய்யாக்காய் வாங்கினா நம்ம எப்பயுமே உப்பு மிளகாய் வச்சு தான் சாப்பிடுவோம். ஒரு வாட்டி இந்த மசாலா கொய்யாக்காய் செஞ்சு சாப்பிடுங்க. அதோட இந்த மசாலா கொய்யாக்காய் நீங்கள் விடவே மாட்டீங்க. எப்படி செய்து வாங்க பார்க்கலாம். பழமாக இல்லாமல் காயாக 2 கொய்யாக்காய் எடுத்துக்கிட்டு நறுக்கிக்கோங்க. 4-5 பூண்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. தோலெல்லாம் வச்சு புதினா கொத்தமல்லி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் அரிஞ்சு போடோட தட்டி தான் போடணும். அதில் இருக்க விதைகள்லாம் எடுத்துகிட்டு போடுங்க. காஷ்மீர் ரெட் சில்லி 1/4 ஸ்பூனும், சாட் மசாலா 1/4 ஸ்பூனும், ட்ரை மாங்காய் பொடின்னு விற்கும் அது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெப்பர் தட்டிக்கோங்க. தூளாக இருக்கிறத போட்டுக்க வேண்டியதான். உப்பு கொஞ்சம் போல் போட்டு லெமன் ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுறது தான் சாப்பிடும்போது எல்லாம் அந்த காரம் உப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்து அந்த பூண்டோட ஸ்மெல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். பூண்டு பச்சையாக போட்டு போய் நல்லா இருக்கா நினைக்கவே தேவையில்ல, சூப்பராக இருக்கும். அந்த காரத்தோடு சேர்த்து அந்த பச்சை பூண்டு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஒரு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இனிமேல் நீங்கள் கொய்யாக்காய் இந்த மாதிரி மசாலா கொய்யாக்காய் செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பாய்.